ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோகனட் ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 250 கிராம் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சு தேங்காயோட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ 250 கிராம் தேங்காவுக்கு நம்ம 350 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுலேயே அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சின பாலை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். இது மாதிரி நுரைச்சி வரும்போது நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நுரைச்சி வருது. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு ஃபஸ்ட்டு கிளறி கொடுத்துக்கோங்க. தீஞ்சிர போது தீஞ்சிராமல் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுலேயே வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக ரெடி பண்ணிக்கோங்க. இன்னும் 1 நிமிஷம் கூட நல்லா வேகட்டும். நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக ரெடி பண்ணிக்கோங்க. இதில் இப்போ பாதி நம்ம நெய் தடவின பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. மீதி இருக்க பாதியில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். இப்போ கோகனட் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.